இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? இந்த தபசு காலத்தில் இறைமகன் இயேசுவின் இணையில்லா அன்பை பற்றியும், அந்த இறை அன்பு எவ்வாறு நம் பாவங்களை கழுவி நம்மை பரிசுத்தமாக்குகிறது என்ற உன்னத சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். எசேயாசின் புஸ்தகம் 59வது அதிகாரம் சொல்லுது, நீ எங்களை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் நான் கதறும்போது உன் தேவனாகிய நான் ஏன் உன் கூக்குரலை கேட்கலையா? ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கிறோன்னு சொல்கிறார். என்ன அது? உங்கள் பாவம் உங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியில் ஒரு சுவர் போல இருக்குது. அதனால தான் நீங்கள் ஆண்டவரை இரக்கமாயிரும் கத்துனா கூட அது அவருக்கு கேட்காம போகுது. அவருடைய காது மந்தமாக இல்லை. ஆனால் நம்முடைய பாவம் நம்மையும் தேவனையும் பிரிக்கும் ஒரு சுவராக மாறிவிடுகிறது. இந்த பாவச் சுவரை எடுத்து போடத்தான், உங்களை மறுபடியும் தேவனோடு இணைக்கத்தான் வானகத்திலிருந்து தேவன் இந்த பூ உலகத்திற்கு வந்தார். அந்த பாவத்தை எதையாலும் அழிக்க முடியாது. லேவியாகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, இரத்தத்தில் உயிர் இருக்குது. ஒரு மனுஷன் பாவம் பண்ணும்போது அந்த பாவம் மனுஷனது இரத்தத்தில் சேர்ந்து அவரது உயிரை தேவனிடமிருந்து எடுத்து விடுறது. ஒரு மனுஷன் பாவம் பண்ணும்போது அவனுடைய சரீரத்தில் இருக்கிற இரத்தத்தில், அந்த இரத்தத்தில் பாவம் தோய்ந்து போகிறது. அதனால தான் இந்த இரத்தம் இன்னொரு மனுஷனது இரத்தத்தினால, பாவத்தோடு இருக்கிற இரத்தம் இன்னொரு மனுஷனது பாவ இரத்தத்தால் கழுவப்பட முடியாது. அதனால தான் பாவமில்லாத தேவனே இந்த உலகிற்கு மனிதனாக வந்து உங்களையும் என்னையும் அவர் மீட்டார். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு பக்கம் பாவத்திற்கு கூலி மரணமாக இருக்கிறது, மறுபக்கம் தேவனது அன்பு, தேவனது கிருபை, தேவனது இரக்கம் அந்த பாவம் மனிதனை கழுவி, இயேசுவின் இரத்தத்தால் கழுவி அவனை புது படைப்பாக்கி தேவ பிள்ளையாக மாற்றுகிறது. இதைத்தான் நாம் கல்வாரியில் காண்கிறோம். இந்த அன்பை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து நம் பாவத்தை ஏற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கையிட்டு அந்த பாவத்திலிருந்து நாம் வெளிவந்து தேவன் நமக்காக சம்பாதித்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும், சிலுவையில் சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் அடிமேல அடி விழுந்துக்கிட்டு இருக்குதா? விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்க கேட்குறோம், உங்கள் பாவம் உங்கள் பின்னாலே வந்துக்கிட்டு இருக்கோம். அது உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கூட அது கடிக்கும். சீராக் 21 சொல்லுது 2வது வசனம், அது பாம்பு போல பின்னால் வந்து நீங்கள் அறியாத நேரத்தில் உங்களை கடிக்கும். நான் சில நாட்களுக்கு முன்பு ஒரு இடத்துக்கு தியானம் கொடுக்க போயிருந்தேன். அங்கே ஒரு வன அதிகாரி என் கால்களை பிடிச்சி அழுதார். என்னங்க சார், ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்டபோது என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஒரு அதிகாரியாக இருந்தபோது, நல்ல வேலையில் இருந்தபோது எனக்கு நிறைய கை நிறைய சம்பளம் கிடச்சது, நல்ல மனைவியும் ஒரு அழகான குழந்தையும் தேவன் கொடுத்துருந்தார். அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்துருந்தார். ஞானம் நிறைந்த குழந்தையாக இருந்தது. ஆனால் நான் செய்த பாவம் என் பின்னாலே வந்தது என்று நான் அறியாமற் போனேன். ஆண்டவர் எனக்கு எத்தனையோ சான்ஸ் கொடுத்தாரு, ஆனால் நான் கேட்கவே இல்லை. ஒரு நாள் நான் என்னுடைய வேலையின் நிமித்தமாக எங்கள் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருந்தேன். அங்கேருந்து எங்கள் வேலை நடக்கிற இடத்துக்கு போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி
வேலை எப்படி நடக்குதுன்னு நான் மேலிடத்துக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். நான் எப்போ கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தேனோ அப்போ என்னோடு இருந்த ஜூனியர் அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, சார் எங்களுக்கு நல்ல ரிப்போர்ட் எழுதுங்க சார். நான் சொன்னி, நீங்கள் செஞ்சுருந்தது நல்லதுன்னா கண்டிப்பாக நல்ல ரிப்போர்ட் எழுதுவேன்ப்பா. அந்த அதிகாரி சொல்கிறாரு, ஆனால் அவர்களோ எனக்கு ஒரு பலவீனம் இருக்குது என்பதை உணர்ந்தவர்கள் எனக்கு குடிக்கிறதுக்கு விஸ்கி வாங்கிட்டு வந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிடும்போது ஊற்றி கொடுத்தாங்க, வேணாம்னு சொல்ல முடியலை. இந்த உலகத்தின் அதிகாரி கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல எப்போது நம்மை பிடிக்கலாம் என்று வருவான். ஆம், சாலமோன் எழுதிய ஞானாகமம் 9வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, நாம் ஜாக்கிரதையா இல்லைனா இந்த உலகத்தின் அதிகாரி நம் சரீரத்தையும் சரீர வாஞ்சைகளையும் நம் பலவீனங்களையும் பயன்படுத்தி நம் ஆத்துமாவையும் கூட அவன் கீழே இழுத்து போட்டு விடுவான். ஆனால் மறுபக்கத்தில் மத்தேயு 8:17 சொல்லுது, இயேசு நமக்காக தன் உயிரை தந்தார் அல்லவா, அவர் நமது பலவீனங்களையும் நம் வியாதிகளையும் அவர் சுமந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மகனே மகளே, உங்களது வாழ்க்கையை நீங்கள் தியானித்து பாருங்கள். இந்த அதிகாரி சொல்கிறாரு, நான் குடித்ததுனால என்னுடைய கண்கள் பார்வை இழந்து போனது. அதாவது என்னால் சரியாக எல்லாத்தையும் பார்க்க முடியலை. என் கால்கள் தன் பலத்தை இழந்து போயின. அதாவது என்னால் நடக்க முடியலை. கொஞ்சம் தூரம் தான் போனேன். போகும்போது அங்கே தோட்டத்தில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சிறு பெண்ணு, அந்த பெண்ணு இலைகளை அவள் பறிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பெண்ணை பார்த்த உடனே என்னோடு இருந்த ஜூனியர் அதிகாரிகிட்ட சொன்னேன், அந்த பெண்ணு பாரு எவ்வளோ அழகாக இருக்கா. உடனே அந்த ஜூனியர் அதிகாரி சொல்லியிருக்கிறாங்க அந்த அதிகாரிகிட்ட, அந்த பெண்ணு தானே சார், அது லோக்கல் பெண்ணு சார், உங்களுக்கு தர்றோம் வாங்கோ, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, உங்களால் நடக்கவே முடியலை. நான் திரும்பி ரெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டேன். அந்த அதிகாரி சொல்கிறாரு, அந்த சிறு பெண்ணை இழுத்துட்டு வந்தாங்க. அந்த பெண்ணின் தாயார் என் பாதத்தில் விழுந்து அழுது கதறினாங்க, ஐயா இந்த பெண்ணுக்கு ஒரு தீங்கு செய்யாதீங்க, வயசு 13 தான் ஆகுது, வயசுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, வேணும்னா என்னே தர்றியா, என் பொண்ணை தொடாதீங்க. ஆனால் நானும் அந்த மோக ஆசையில் இருந்தேன். அதனால் நான் என்ன செய்கிறேன்னே தெரியலை. தாயை வெளியே தள்ளிவிட்டு கதவை மூடிட்டு அந்த சிறு பெண்ணை என் ஆசை தீர நான் அழித்து போட்டேன். அந்த பெண்ணு செத்து போன மாதிரி அப்படியே கிடந்தா. எனக்கு கொஞ்சம் பயமாச்சு. உடனே அதிகாரிகளை கூப்பிட்டேன், என்னமோ ஆகிப்போச்சுன்னு. அவங்க சொன்னாங்க, டோன்ட் வரி சார், லோக்கல் பெண்ணு நாங்கள் பார்த்துக்குறோம், நல்ல ரிப்போர்ட் கொடுங்க, எங்களுக்கு ப்ரொமோஷன் வர்றாப்பில் செஞ்சுக்கோ போதும். நான் அவங்க சொன்னபடியே செய்து தர்றேன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டு கூட எழுதலை. அந்த பயத்தில் நோட்டை பூரா எடுத்துக்கிட்டு ஓடியே போயிட்டேன். விசாகப்பட்டினம் என்ற இடத்துல இருந்து விஜயவாடா என்ற இடத்துக்கு போயிட்டேன். அங்கே போய் ஒரு நாள் ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு, யாருமே கேட்கல. எல்லாம் மறந்து போச்சு. நான் செஞ்ச பாவத்தை யாருமே கண்டுக்கிறல. அந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னு கூட நான் கேட்டுக்கிறோம்ல. பைபிளில் வாசிக்க கேட்கிறோம். சீராக்கின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்லுது? ஒரு மனுஷன் பாவம் பண்ணும்போது இன்னொரு மனுஷன் தான் செய்கிற பாவத்தை பார்க்குறானா என்று மனுஷனை பற்றி தான் மனுஷனுக்கு பயம். ஆனால் தேவனது கண்களோ நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் அது பார்த்து கொண்டே இருக்குது. அது சூரியனது வெளிச்சத்தை விட 10,000 மடங்கு தேவனது கண்கள் பிரகாசம் உள்ளவை என்பதை அவன் அறியான் என்று பைபிள் சொல்லுது. இந்த அதிகாரி சொல்கிறாரு, 7 வருஷத்துக்கு பிறகு நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், என் மனைவியும் இறந்து போயிட்டா, என் ஒரே மகளை பெங்களூருக்கு அனுப்பி டாக்டர் படிக்க வச்சேன் ஃபாதர். ஒரு நாள் அவள்
ஏர்போர்ட்டில் வந்தால் நான் போய் காரில் கூப்பிட்டு வந்தேன். விசாகப்பட்டினத்தில் ரிட்டையர்ட் ஆன பிறகு என் காசெல்லாம் வச்சு நல்லா 5 மாடி பில்டிங் கட்டினேன். கீழே இருக்கிறதெல்லாம் வாடகை கொடுத்துட்டு 5வது மாடியில் சுகமாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். மகள் உள்ளுக்கு வந்து தோசை சுட்டுக்கிட்டு இருக்கிறா. நான் நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். 2 மனிதர்கள் எங்கேயோ இருந்து வந்தாங்க. நான் அவங்கள பார்க்கல. திடீர்னு வந்து ஒரு ஆள் என் 2 கையன் நான் உட்காந்துருந்த அந்த ஈசி சேரில் கட்டி போட்டான். இன்னொருத்தன் என் வாய்க்குள்ளே துணியை வச்சு அடைச்சிட்டான். என்னால் தப்பிக்கவே முடியலை. 2 பேர் இறுக கட்டி போட்டாங்க. அந்த சேரை பக்கத்தில் இருந்த தூணில் கட்டி போட்டான். அந்த சேரும் மூவ் ஆக முடியலை. என் கண் முன்னாலே என் அருமை மகளை கொண்டு வந்து அவளை கற்பழித்து அவளை துடிக்க துடிக்க வேதனைப்படுத்தினாங்க. அந்த பெண் அம்மா அம்மான்னு கத்தின போது 14 வருஷத்துக்கு முன்னால் நான் செய்த பாவத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அன்று நானும் இப்படித்தானே ஒரு பெண்ணை அழித்த போது அந்த பெண்ணும் அம்மா அம்மா என்று கதறினாள். இந்த மனுஷன் சொல்கிறாரு, ஆண்டவர் எனக்கு 14 வருஷம் என் பாவத்துக்காக மனம் வருந்த சான்ஸ் கொடுத்தார். 3 முறை நான் விசாகப்பட்டினத்துக்கு போயிருந்த போது அந்த பெண்ணின் நிலைமையை அறிஞ்சு அந்த பெண்ணுக்கு நீதி நியாயம் காண்பிக்க எனக்கு அவகாசம் கொடுத்தார். பைபிள் சொல்லுது, ஏழைகளை தொடாத, அனாதைகளை தொடாத, கணவனில்லாத கைம்பெண்ணை தொடாத, அவங்கள தொட்டா என் கண்மணியை தொட்டது மாதிரி. ஆனால் நான் கேட்கல. எனக்கு பைபிள் தெரியும். ஆனாலும் குடிவெறிக்கு ஆளாகி இப்படிப்பட்ட பயங்கரமான பாவம் செய்து அந்த பாவம் செய்தும் கண்டுகொள்ளாமல் வாழ்ந்து விட்டேன். 14 வருஷத்துக்கு பிறகு நான் செஞ்ச பாவம் என்னையே தாக்கினது. அந்த 2 பேரும் என் மகளை கற்பழித்து அவளுடைய சரீரம் முழுவதும் காயங்கள். அவள் துடிக்க துடித்து மயக்கமாக கீழே விழுந்து கிடந்தாள். நான் என் வாயினாலேயே என்னை கட்டியிருந்த அந்த கயிறை அவிழ்த்து என் மகளை காப்பாற்றினேன். துணியை கொண்டாந்து அவளுடைய உடல் மேலே போட்டேன். மறுநாள் அந்த பெண்ணு ஆறுதல் சொல்கிறதுக்காக எங்கள் பழைய கிராமத்துக்கு கூட்டு போகலாம்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அடுத்த நாள் காலையில் எழுந்து என் மகளது ரூம் கதவை தட்டினா, ஐயோ, அவள் தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிட்டா. இன்னைக்கு நான் தனி மரமாக இருக்கிறேன். ஆண்டவர் என்னை எவ்வளவோ ஆசீர்வதித்திருந்தார். எனக்கு அரசாங்க உத்தியோகம் கொடுத்திருந்தார். கை நிறைய காசு கொடுத்திருந்தார். 5 மாடி வீடு கொடுத்திருந்தார். அழகான மனைவியும் மகளையும் கொடுத்திருந்தார். ஆனால் எல்லாத்தையும் என் பாவத்தினால் இழந்துட்டேன். நான் பாவம் செய்ததால் மட்டுமல்ல, பாவம் செய்த பிறகு அதை கண்டுகொள்ளாமல் நான் யாருக்கு ரோதமாக பாவம் செய்தேனோ அவர்களுக்கு நீதி நியாயம் செய்யாமல் வாழ்ந்துவிட்டேன். அந்த பாவம் என்னை கடித்த போது அது பயங்கரமாக இருந்தது என்று அவர் சிறு பிள்ளையை போல கதறினார். மகனே, மகளே, ஆம், உங்கள் பாவம் உங்கள் பின்னே வரும். அது பாம்பை போல் உங்களை கடிக்கும்னு பைபிள் சொல்லுது. அதனால் தான் சீராக்காகமும் 5வது அதிகாரம் இவ்வாறு சொல்லுது, ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது அவன் இவ்வாறு நினச்சிக்கிடுவானா, பரவாயில்ல, இப்போ தானே சின்ன வயசான பிறகு மன்னிப்பு கேட்டுக்கிடுவான். சிலருக்கு சாத்தான் இப்படிப்பட்ட நினைவுகளை கொடுப்பானா, பரவாயில்ல, பாவம் செஞ்சுட்டேன், எல்லாரும் தானே பாவம் செய்கிறாங்க, நான் மட்டுமா புதுசாக செய்கிறேன். இன்னும் சிலருக்கு இன்னும் ஒரு விதமான நினைவுகளை கொடுப்பானா, என்ன, பாவம் செஞ்சுட்டேன், நான் என்ன பண்ணுறது, இனிமேல் செஞ்சது செஞ்சாச்சு, ஓகே, இனிமேல் பார்த்துக்குருவோம்.
மகனே மகளே, அழகை பல விதங்களில் நாம் செய்த பாவத்தை மூடி மறைக்க கற்றுக் கொடுப்பான். அதே நேரத்தில் பாவத்தின் மூலமாக நம் சரீரத்தில் நுழைஞ்சு நம் சரீரத்தில் இருக்க இரத்தம் முழுவதும் பாவமாக மாற்றப்படும். பாவத்திற்கு கூலி மரணம். அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் அன்பு செய்த இயேசு மனுஷர்கள் தங்களது பாவங்களை தங்களது சரீரத்தில் உள்ள இரத்தத்தில் சுமந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு மனிதனது இரத்தம் மனிதர்களது பாவங்களை கழுவ முடியாது. ஏன்னா எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் சொல்லுது, இரத்தம் சிந்தப்படாமல் பாவம் மன்னிப்பே கிடையாது. அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆடுகளை கொன்று அந்த ஆட்டு இரத்தத்தில் பாதியை பலிபீடத்தின் மேலே போட்டு மீதி இரத்தத்தை மக்கள் மீது தெளிப்பாங்க. மக்கள்லாம் தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தும் போது அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு பாவ நிவாரணை கொடுக்கிற செம்மறியாக வந்தார். யோவான் 1ஆவது அதிகாரத்தில் யோவான் இயேசுவை பார்த்து சொன்னது, இதோ இவரே உலகின் பாவங்களை சுமக்கும் செம்மறி என்று சொன்னார். மகனே மகளே, இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரியில் இரத்தம் சிந்தினார். ஏன்னா இரத்தம் சிந்தாம நமக்கு பாவம் மன்னிப்பே கிடையாது. அதுக்காகத்தான் மனுஷனாக வந்தார். அதுக்காகத்தான் இரத்தத்தை வைத்திருக்கிற ஒரு சரீரத்தை தாங்கி வந்தார். அதனால தான் எபிரேயர் 10:5 சொன்னார், தகப்பன்ட்ட நீர் எனக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தீர், இதோ உம் சித்தத்தை நிறைவேற்ற இந்த சரீரத்தில் இருக்கிற இரத்தத்தை சிந்தி பாவம் செய்து யார் யாருடைய சரீரத்தில் பாவம் ஆட்கொள்கிறதோ, பாவத்தின் கூலி மரணம் அவர்களை அழித்து கொண்டிருக்கிறதோ, அவர்கள் இனிமேல் அழிக்கப்படாமல் இருக்க இதோ என் இரத்தத்தை சிந்துகிறேன் என்று அவர் கல்வாரியில் நமக்காக இரத்தம் சிந்தினார். அவர் சிந்தின இரத்தம் எப்போது யார் யார் தன் பாவத்திற்காக மனம் வருந்துகிறார்களோ, அந்த பாவத்தை விட்டு விடுகிறார்களோ, அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. ஒரு முறை ஒரு பெண் ஒங்கோல் என்ற இடத்துலேருந்து தியானத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த பெண்ணுடைய சரீரத்தில் எங்கே பார்த்தாலும் கட்டிகள். அந்த பெண் தன் பாவத்துக்காக மனம் வருந்தி எப்போது நல்ல பாவசங்கீர்த்தனம் செய்தார்களோ அப்போது ஒரு பெரிய வெளிச்சம் அவர்களை நிரப்பினது. கீழே சின்ன பிள்ளை மாதிரி உருண்டு அவர்கள் கதறினார்கள். எல்லாரும் ஓடி போய் பிடிச்சாங்க. அப்போ அது கொஞ்ச நேரத்துக்கு பிறகும் அவங்க எந்திரிச்ச போது பார்த்தா அவங்க ஒரு சிறு பிள்ளை மாதிரி ஆயிட்டாங்க. சரீரத்தில் இருந்த கட்டிகள் எல்லாம் போயிருச்சு. ஆம், பாவத்திற்காக மனம் வருந்தும் போது இயேசுவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் என்று முதல் யோவான் 1ஆவது அதிகாரம் 7ஆவது வசனம் சொல்லுகிறது. அதனால் தான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம் சொல்லுது, யார் தன் பாவத்தோடு தன்னை மூடிக்கொள்கிறார்களோ, தன் பாவத்தை மூடிக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ மாட்டார்கள். அதற்கு மாறாக எவனொருவன் தன் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறானோ, அதை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறானோ, அவன் பாவம் மன்னிக்கப்படும். மகனே மகளே, உங்களையும் என்னையும் மன்னிக்க இயேசு தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவரது அன்புதான் என்ன? அவர் எதை பெற்றுக்கொண்டார்? ஒன்றுமே இல்லை. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவர் முகத்தை யாரும் பார்க்க முடியலை. ஆம், அவர் சிந்தின இரத்தத்தினால உங்களுக்கும் எனக்கும் பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் இருந்து உங்களையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? அந்த இயேசுவின் அன்பு, அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். அவர் முகத்தை யாருமே பார்க்க முடியலை. அவரது அன்பு நமக்காக அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக மாறினார், தன் திவ்ய இரத்தத்தை சிந்தினார். இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? இரக்கமுள்ள தகப்பனே,
உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம் அன்புக்கு நாங்கள் என்ன ஈடு செய்ய முடியும் அப்பா? நீர் எங்களை அன்பு செய்ததால் அல்லவா? எங்கள் பாவத்திலிருந்து நாங்கள் எங்களால் மீட்டுக்கொள்ள முடியாதென்று பாவமில்லாத சரீரத்தை பெற்றுக்கொண்டு உம் தூய இரத்தத்தை எங்களுக்காக கொண்டு வந்து அதை சிலுவையிலே எங்களுக்காக ஊற்றினீர் அப்பா. அந்த இரத்தத்தை இன்று என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகன் மகள் மீதும் நீர் தெளித்தருளும் அப்பா. இதோ யார் யார் தங்கள் பாவத்துக்காக அழுது கதறிக்கொண்டிருக்கிறார்களோ, ஐயோ என் பாவம் என் பின்னே வந்து கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது என்று யார் யார் கதறிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீதும் இரத்தத்தை தெளித்தருளும் அப்பா. உமது அன்பால் அவர்களை அரவணைத்துக் கொள்ளும் அப்பா. இதோ இந்த நேரத்தில் பலவிதமான வியாதிகளிடமிருந்து விடுதலை பெறுகிற மக்களை நீர் காண்பிக்கிறீர். பலவிதமான பலவீனங்களிலிருந்து கட்டுக்களிலிருந்து விடுபடுகிற மக்களை நீர் காண்பிக்கிறீர். உமது இரத்தம் உன் மக்களை கழுவி சுத்திகரிக்கிறது. யார் அந்த ஜோசப் உங்களது பாவங்கள் தேவன் மன்னித்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். யாரோ அவருடைய பொண்ணுடைய சரீரத்தில் முழுவதும் ஏதோ புழுக்கள் ஊறுறது மாதிரி இருக்கான். இதோ நீங்க பாவத்துக்காக மனம் வருந்தும் போது தேவனது கிருபை உங்களை மீட்கிறது. தேவனது கிருபை உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. கர்ப்பப்பையில வேதனையோடு இருக்கிற ஒரு பெண்ணை காண்பிக்கிறார். எனக்கு யாருமே இல்லையே, என் பாவத்தினால நான் இப்படி வேதனை அனுபவிக்கிறேனே என்று கதறுகிற 76 பேரை காண்பிக்கிறார். இதோ நீங்கள் பாவத்திற்காக மனம் அருந்தும் போது அந்த அன்பு, கல்வாரியின் அன்பு உங்களை பாவங்களை மன்னித்து உங்களுக்கு விடுதலை தருகிறது. அப்படியே முழங்காலிருந்து உங்களையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், என்னை பரிசுத்தமாக்கும் அப்பா, என்னை உம் இரத்தத்தால் கழுவி பரிசுத்தமாக்கும் என்று நீங்க கதறுவீங்களா? இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தாள் இயேசுவின் அன்பை, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ. மறந்திடாயிருக்கையில் சிலுவையிலே அவர் மரித்து தொங்கும் காட்சி மனதில் நில்லாதோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தாள் இயேசுவின் அன்பை. அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, அளவில்லா ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பு ஆழமகலம் நீளம் எல்லை காணா அன்பு, ஆழமையாது எல்லை காணா களங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, களங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு. கல்வாரி மலை கண்ணீர் ததும்பிடும் அன்பு, கல்வாரி மலை கண்ணீர் ததும்பிடும் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தாள் இயேசுவின் அன்பை. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தாள்
ஆண்டவரே, அப்பா, என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகளது வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் அவர்களை எவ்வாறு அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அறிகிறீர்களே அப்பா. இதோ தங்கள் பாவத்துக்காக மனமருந்தும் இவர்களை மன்னியும் அப்பா. அவர்களது வாழ்க்கையில், அவர்களது பிள்ளைகளது வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களும் இயேசுவே உன் இரத்தத்தால் இந்த நிமிடம் நிர்மூலமாக்கப்படுவதாக. அப்பா, உமது வல்லமை, உமது கிருபை, உமது இரக்கம் கல்வாரியிலிருந்து இந்த அன்பு பிள்ளைகள் மீது இறங்குவதாக. அவர்களை மன்னிப்பீரப்பா, அவர்களை ஆசீர்வதியும் ராஜா, ஆசீர்வதியும். எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஆவியின் அனலில் என்ற கடவுளது வார்த்தையை கேட்டு நீங்கள் ஆவியிலும் அபிஷேகத்திலும் சுகத்திலும் பரலோக மகிமையிலும் உலக செல்வங்களிலும் ஆசீர்வதிக்கப்படுறீங்க என்று நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா என்னோடலேருந்து பேசுபவர் நல்லவர், உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அதே நேரத்தில் நான் உங்களிடமிருந்து ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறேன். அது என்னென்னா, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கடவுளது வார்த்தையை போதிக்க ஒரு ப்ரோக்ராம் தயாரிக்கிறதுக்கு மாதா டிவிக்கு சேர்த்து கொடுக்கறதுக்கு ரூபாய் 5000 செலவாகிறது. அதனால் ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாம் சேர்ந்து கடவுள் வார்த்தையை பரப்ப முடியும். அவருடைய வார்த்தையை பரப்புகிற பாதங்கள் உன்னதமானவைன்னு ஆண்டவர் சொன்னார். நான் அந்த தமிழில் சொல்லலாமா? ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் தெலுங்குலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதற்காக நான் ஜெபிச்ச போது ஆண்டவர் சொன்னது 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனம், கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் எங்களை கடவுள் கிறிஸ்துவின் வெற்றி பவனியிலே பங்கு கொள்ளச் செய்து எங்கள் வழியாய் தம்மை பற்றி யாவரும் அறியச் செய்கிறார். இவ்வறிவு நறுமணம் போல் எங்கும் பரவுகிறது. அதை செய்யும் தேவனுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். அதனால் நீங்களும் உங்களோடு சேர்ந்து செய்யுங்க. ஒரு ப்ரோக்ராமுக்கு ஸ்பான்சர் பண்ண ரூபாய் 5000 மட்டும்தான். நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை அனுப்பி வச்சிங்கன்னா கண்டிப்பாக யார் மூலமாக இந்த கடவுளது வார்த்தை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை உங்கள் ஃபோட்டோவை திரையில் வச்சு உங்களுக்காக ஜெபிப்போம். அதனால் எங்களோடு சேர்ந்து கடவுள் வார்த்தையை பரப்புங்க. ஏன்னா என்னால் தொடர்ந்து இதை செய்ய முடியாது. ஏன்னா என்னோடு 6 குருக்கள் இருக்காங்க, 35 குருமானவர்களை நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னிடம் 32 HIV எய்ட்ஸ் பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களே நான் போஷிக்கணும். அதோட 13 வயதானவங்க இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் என்னோடு சேர்ந்து செய்வதை பரலோக ராஜா பார்ப்பார், கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். மத்தேயு 10:41 என்ன சொன்னார்? என் தாசன் என்று சொல்லி அவனோடு நீங்கள் நின்றீங்கன்னா என் தாசனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கொடுத்தேனோ அது உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஹல்லேலூயா. அதனால் ஒரு ப்ரோக்ராமோ அல்லது உங்களால் முடிந்த காணிக்கைகளை நீங்கள் இந்த திரையில் வர்ற அட்ரஸ்க்கு அனுப்பி வைங்க. தேவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். அவரது நாமம் நம் மூலமாக எல்லா மக்களிடத்திலும் பரவட்டும். இயேசு ராஜா வாழ்க, மரியே வாழ்க. ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கண்டிப்பாக நம் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதியிலிருந்தும் அவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களையும் நீங்கள் இந்த வார்த்தையின் மூலமாக பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிச்சு உங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். எங்களது விலாசத்தை நான் சொல்லுகிறேன். தந்தை கிறிஸ்துராஜ், தூய பவுல் குருமடம், தூய ஆவியானவர் சபை, அருள் தென்றல், நாகமலை புதுக்கோட்டை, தேனி மெயின் ரோடு, மதுரை 19. எங்களது ஃபோன் நம்பர் 9487834090. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.